அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து திடீர்னு எடுக்க தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு காலையிலேருந்து நான் வீட்ல இல்ல. பசங்க ஸ்கூல் போனோனமே நான் வெளியே போயிட்டேன். பேங்க்ல ஒரு சின்ன வேலை. இப்போலாம் பேங்க்ல ஏதாவது வேலைன்னு போயிட்டா 1/2 நாள் ஆக்கி விட்டுடுறாங்க. காலையிலேயே நான் வெளில போயிட்டதுனால மதியம் சாப்பாடு வந்து அம்மாவே செஞ்சுட்டாங்க. பருப்பானம் செஞ்சுட்டு சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு. அத மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. காலையில நான் கிளம்புறப்பயே இந்த சோளம் வண்டி வந்துருந்துச்சா, பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு சோளம் மட்டும் வாங்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு மாவு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே உளுந்து அரிசிலாம் ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். நான் கருப்பு உளுந்து தாங்க யூஸ் பண்ணுறது. சரி மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி பசங்க வரவும் டைம் ஆயிடுச்சு. சோளத்த வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சோளத்த வேக வச்சுட்டேன். சோளம் வேக வைக்கும்போதே பாலையும் சேர்த்து வச்சுட்டேன் டீ போடுறதுக்கு. டெய்லியுமே காலையிலேயே பாலை காய்ச்சி வச்சுருவேன். இன்றைக்கி வெளியே போயிட்டதுனால காய்ச்ச முடியல. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர டைம் தான். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா அவங்க வந்தோடனே கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் தாங்க. இங்கே வந்து சோளம், வேர்க்கடல, மாம்பழம் இதெல்லாம் சீசனுக்கு தகுந்தது மாதிரி வண்டியிலே வந்து விற்றுருவாங்க. அப்பப்போ வாங்கிக்கிறது. மற்றபடி இந்த பேக்கரி ஐட்டம்லாம் நினச்ச நேரத்துக்கு வாங்கி சாப்பிட முடியாது. பிள்ளைங்க ஆசைப்பட்டால் கூட வாங்கி கொடுக்க முடியாது. எப்பயாச்சும் நம்ம வெளியே போனால் தான் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இட்லி தோசைக்கு மாவுன்னு அரைச்சாவே அந்த வெள்ளை முழு உளுந்து இருக்கு இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன், இந்த கருப்பு உளுந்தில் நிறைய சத்து இருக்குன்னு. கருப்பு உளுந்தை வந்து கழுவி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க, பழகிக்கிட்டால் தெரியாது. சிங்கில் போய் உளுந்து தோல்லாம் அடைச்சிக்கன்னு சொல்லிட்டு நான் இப்படி தாங்க உளுந்து கழுவுறது. நல்ல ஒரு பெரிய வடித்தட்டு வச்சு இப்படி வடிகட்டிப்பேன். 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் உளுந்து நல்லா ஊறிடுச்சுனாவே போதுங்க, கழுவுறதுக்கு ஈஸியாக வந்துடும். உளுந்த கழுவி எடுக்கிறதுக்கும் நான் இப்படி ஒரே தண்ணியாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுங்க, தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல். இந்த அளவுக்கு நான் கழுவி எடுத்திருக்கேங்க. 1, 2 கருப்பு தோல் இருக்க தான் செய்யும். ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை அரைச்சி டப்பா டப்பாவை ஊற்றி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேங்க. அரிசி உளுந்துலாம் கொஞ்சமாக ஊற வச்சு ஒரு 2 தடவைக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் மாவு அரைச்சிக்கிறது. அதுலேயும் ஒரு வாட்டிக்கு இட்லி தோசை செஞ்சு கொடுத்துட்டேன்னா மறுவாட்டிக்கு பார்த்திங்கன்னா கேவூர் மாவு, கம்பு மாவு ஏதாவது ஒன்று கலந்து தோசையாக சுட்டு கொடுத்துருவேன். பிள்ளைங்களும் சாப்பிட்டுப்பாங்க. ஆரம்பத்துலலாம் ஒரு 2 வாய் தான் சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் பழக்கிட்டதுனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராகவே. உளுந்த கிரைண்டரில் போடுறதுக்கு முன்னாடியே இங்கே சோளம் வெந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் அங்கே உளுந்தே போட்டேன். சைட்லேயே பாலம் நல்லா கொதிச்சிருச்சு. பிள்ளைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்களா, அம்மா இன்னைக்கு பூஸ்ட் போட்டு தரியாமான்னு கேட்டாங்க. சரி பிள்ளைங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பூஸ்ட்டுக்கு தனியாக பால் எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கு மட்டும்தான் டீ போட்டேன். சாயங்கால நேரத்தில் பெருசாக எந்த வேலையும் இருக்காதுங்க. பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக டியூஷன் போயிட்டுருக்கா. தம்பிக்கு தான் நம்ம உட்கார வச்சு கொஞ்சம் எழுத படிக்கலாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளாஸில் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடுறாங்க. வீட்டில் என்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் அடம் பிடிப்பார். அவரை உட்கார வச்சு எழுத சொல்லி கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே மணி 7:30 தாண்டிடும். அன்றைக்கி வாங்கின சோளம் பார்த்திங்கன்னா முத்தனும் பிஞ்சுமா கலந்து தான் இருந்துச்சு. சைஸும் ரொம்ப சின்ன சின்னதாக தான் கிடச்சிச்சு. இன்றைக்கி நான் வாங்கின சோளம், அதாவது இந்த குக்கரில் இருக்கிற சோளத்தோட விலை வந்து 50 ரூபாங்க. நல்லா பெரிய சோளமாக இருந்தால் 4 சோளம் 50 ரூபா. இந்தமாரி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இன்றைக்கி 50 ரூபாய்க்கு இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோளம்லாம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அசர் தொழுததுக்கப்புறமா பொண்ணும் டியூஷன் போயிட்டா. இங்கே கிரைண்டரில் உளுந்தும் நல்லா அரைஞ்சிருந்துச்சு. கிரைண்டர்லேருந்து உளுந்து அள்ளிட்டு நான் அரிசியும் போட்டேங்க. எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மதியமும் வேலை செய்ய ஆள் வருவாங்க. மதியம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்தே செஞ்சு வச்சுருப்போம். அதை எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்கிற சாமான்லாம் கழுவி வச்சுட்டு போவாங்க. கழுவி வச்சுட்டு போய் இந்த சாமானும் நல்லா காஞ்சிருந்துச்சா, சரி கையோடு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டேன். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான், நிறைய ஷெல்ஃப்லாம் இருக்காது. இந்த நான்ஸ்டிக் சாமான், மண் சட்டிலாம் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் தான் இந்த ரேக் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீடு கட்டி 8 வருஷம் கிட்ட ஆச்சுங்க. ஆனால் இப்போ தான் நான் இங்கே ரெகுலராகவே வந்து இருக்கிறேன் ஒரு 6 மாதமாக. எனக்கு தேவையானது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். இன்ஷால்லா ஒரு நாள் கண்டிப்பாக கிச்சன் டூராக போடுறேன். உளுந்தை விட அரிசி சீக்கிரம் அரைஞ்சிடும் இல்லையா, அரிசியும் அரைஞ்சிருச்சு. உளுந்தோடைய அரிசி மாவெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா அடித்து வச்சுட்டேன். இந்த மாவை இன்றைக்கி நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு வடை தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நைட்டுக்கு ஏதாவது தான் ரெடி பண்ணணும். பொண்ணு டியூஷன் போனதுக்கப்புறமா தம்பியை கொஞ்சம் நேரம் பால்கனியில் விளையாட வைக்கிறது. பெரம்பு தொட்டி போட்டிருக்கோமா, அதில் ஆடிட்டு உட்காந்துருப்பான். அவனை உட்கார வச்சுட்டு அடுப்பாங்கரைக்கு வந்துட்டேன். இன்னும் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது. எப்போல்லாம் எந்த பொருள் தீர்ந்து போதோ அதோட பாட்டிலை அப்பயே கழுவி வச்சிடுறது. நாளே துவரம்பருப்பு காலியாக இருந்துச்சா, பாட்டிலை கழுவி வச்சுருந்தேன். சரி அதையும் ஃபில் பண்ணி வச்சிடலான்னு வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்பப்போ முடிச்சு வச்சுட்டா மறுநாள் காலைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுப்பாங்கரைன்னு மட்டும் இல்லை, வீட்டில் எந்த இடமா இருந்தாலும் சரி, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டாவே வீடு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
என்னைக்காவது ஒரு நாள் அடுப்பங்கரை இப்படி கலைஞ்சு தான் இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எனக்கு உடம்புக்கு ஏதாவது இருக்கும். அப்படி இல்லாட்டி வெளியே போயிருப்பேன். பேக்கெட்ட பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் ஃபார்ம் ஆயில் தான். நான் ரேஷன் ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஆனா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாரி ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிறது. டிப்ஸ்லாம் வேற எங்கேயுமே போய் கேட்க வேணாம். வீட்ல நம்ம அம்மாட்ட கேட்டாவே நமக்கு நெறைய டிப்ஸ் கிடைக்கும். அந்த காலத்துலலாம் என்னம்மா எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாவே அம்மா சொல்லுவாங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அது தவிர ஃபார்ம் ஆயில் தான் யூஸ் பண்றது. ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாரி புளி போட்டு காய்ச்சிட்டு யூஸ் பண்ணா பித்தம்லாம் இருக்காது எண்ணெயில. நம்ம எண்ணெயில புளிய போடுறப்போ அடியில இருக்கும். நல்லா புளி முருகி மேலே வந்ததுக்கப்புறமா தான் அடுப்ப ஆஃப் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்கும். இத நல்லா ஆற விட்டுறலாம். எண்ணெய காய்ச்சி வச்சுட்டு நான் கிச்சன்லேருந்து போயிட்டேன். தம்பிக்கு கொஞ்சம் ஹோம்வொர்க்லாம் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா தான் திரும்பி கிச்சனுக்கு வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:15 இருக்கும். நைட் சாப்பாட்டுக்கு வந்து பிரியாணி மாரி மக்ரோனிய வச்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து கேரட் பீன்ஸ்லாம் சேர்த்துருக்கேன். இதை வெறும் வெங்காயம் தக்காளி மட்டுமே சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து மக்ரோனியில் சேமியாலலாம் பிரியாணி மாதிரி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். தயிர், எலுமிச்சைப்பழம்லாம் நம்ம பிரியாணியில் சேர்ப்போம். இதிலலாம் சேர்க்க மாட்டோம் இல்லையா? அந்த புளிப்பு டேஸ்ட்டை வந்து தக்காளி கொடுத்துடும். அதனால தான் தக்காளி கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிட்டா இதோட டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். மல்லிக்கீரை யூஸ் பண்ணுறதா நான் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு தாங்க யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுது இப்போல்லாம் நிறைய காய்கறியில் வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்லாம் அடிக்கிறாங்கன்னு. நம்மள நிறைய பேர் வந்து மல்லிக்கீரையை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். தேவைங்கிறப்ப டைரெக்டாக போய் டேப்பில் கழுவிட்டு யூஸ் பண்ணுவோம். திராட்சையெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க தெரியுமா? உப்பு தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கன்னு. திராட்சையில் அடிக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு மல்லிக்கீரையிலலாமும் கெமிக்கல் அடிக்கிறாங்க. திராட்சை அளவுக்கு க்ளீன் பண்ணலனாலும் இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இன்றைக்கி மதியத்துக்கு வந்து அம்மா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா? அதில் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அதையும் நான் வந்து மக்ரோனியில் சேர்த்துக்கிட்டேன். இதில் சேர்க்குற மசாலா பார்த்திங்கன்னா, நான் ரொம்பவே மைல்டாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கேன் இல்லையா? பசங்களுக்கு காரமாயிடக்கூடாதுன்னு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். மசாலாலாம் சேர்த்து தாளித்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். தண்ணி சேர்த்துட்டு கொதி வரணுன்னுலாம் அவசியம் இல்லை. மக்ரோனி அலசி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் காலையில் சோளம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா? கூடவே எலுமிச்சை பழமும் வச்சுருந்தாங்க. அதையும் சேர்த்து வாங்கியிருந்தேன். டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை எடுத்து வச்சுட்டு ஊறுகாய் மாதிரி கட் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணேன். எலுமிச்சம் பழத்தில் வந்து டேரெக்டாக வந்து வெயிலில் உப்பு சேர்த்து காய வைப்பாங்க. இன்னொன்று வந்து வேக வச்சுட்டு செய்வாங்க. இந்த எலுமிச்சம் பழத்தில் வந்து வேக வச்சுட்டு செய்யலான்னு அம்மா சொன்னாங்களா, நான் டேரெக்டாக பாட்டில்லே வேற போட்டுட்டேன். திரும்ப லெமனை எடுத்துட்டு உப்பு மட்டும் சேர்த்து குலுக்கி வச்சுட்டேன். இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நாளைக்கு தான் வேக வைக்கணும். அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க எப்படி வேக வச்சு வச்சுருக்கோன்னு. என்னைக்காவது புளியே சேர்க்காம ஆனம் காய்ச்சிறப்போ இந்த லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. உங்கள் ஊர் சைட்லாம் இந்த மாதிரிலாம் ஊறுகாய் ரெடி பண்ணுவீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மக்ரோனி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து ஒன் பாட் ரெசிபி மாதிரி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணவும் நல்லாயிருக்குங்க. ஒரு சில பேர் வந்து தனியாக மக்ரோனியை வேக வச்சு அதை வந்து மசாலாவில் சேர்ப்பாங்க. அது 2 வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரே குக்கர்லேயே வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு இதெல்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நம்ம சேனல்லேயே பாஸ்தா பிரியாணின்னு சொல்லி ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. தம்பிக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் சீக்கிரம் தூங்கிடுவான். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அச்சசல் பிரியாணி சாப்பிட்டா மாதிரியே இருந்துச்சு. என்னதான் வேலை செய்ய ஹெல்ப்புக்கு வந்தாலும் சிங்கில் விழுவுற சாமானை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கழுவிக்கிறது. எண்ணெயும் நல்லா ஆறிடுச்சு. சரி பாட்டிலில் மாற்றி வச்சிடலான்னு மாற்றி வைக்கிறேன். இந்த எண்ணெயை வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன். டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். டெய்லி சமைக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். இதை தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறது. மேக்ஸிமம் மதியத்தில் அவ்வளோவா தூங்க மாட்டேன். இந்த வேலையெல்லாம் முக்கால்வாசி மதியமே முடிச்சிடுறது. இன்றைக்கி மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுனால இந்த வேலையெல்லாம் நின்றுச்சு. நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குற உங்களுக்கும் ஒரு சிம்பிளான ரொட்டீன் லைஃப் பிடிக்கும் வாழ்கிறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் உங்களை இன்னொரு வீடியோட பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.